இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பூ என்ன பூன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அது என்ன பூனா ஆவாரம் பூ. ஆவாரம் பூவ நம்ம எது எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தப்படுதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாமா? ஆக்சுவலா ஆவாரம் பூவ உலர்த்தி, பொடி செய்து, நம்ம தண்ணி ஊத்தி காய வச்சு, அத குழப்பி புருவத்தின் மேல பூசி வர, உடல் சூட்டினால் கண்ணு சிவந்து போகுதுல, அது எல்லாமே சரியாகும்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் என்னன்னா, ஆவாரம்பூ பொடியோடு காலையிலும் மாலையிலும் பசு நெய் சேர்த்து சாப்பிட்டு வர மூலநோய் குணமாகும்னு சொல்லப்படுது. ஆவாரம்பூவின் பொடியை பாலில் கலந்து சாப்பிட்டு வர தேகமானது பொன்னிறமாகும்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம நன்மைகளெல்லாம் பார்த்துட்டோம். தீமைகளை பார்ப்போமா? தீமைகளாக என்ன இருக்குது அப்படின்னா, ஆவாரம் பூவ நம்ம எடுத்துக்கிறோம், நீரிழிவு நோய்க்காக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில, அத நம்ம வந்து ஒரு நல்ல மருத்துவரோட